எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 மந்த்ஸில் கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் என்னோட அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவில் கேட்டிருந்தாங்க, மானிட்டேஷன் ஆயிருச்சா இல்லை உங்களுக்கு வந்து இன்கம் வர ஸ்டார்ட் ஆயிருச்சா, எப்படி வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணினீங்க அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துர்லாம் என்னோட அனுபவத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும். நம்மளால் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிறது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு ஏதாவது வந்து கிடைக்காதா, நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்க மாட்டோமா, குழந்தையும் இருக்கிறனால வெளியே போய் வேலை பார்க்க முடியாது, அவங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்லேயே இருக்கிற மாதிரி வேலையாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசன்ட் டைமில் வந்து எல்லாருமே வந்து அதை திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக நமக்கு ஒரு 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 வேலை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கல, கடைசியில் யூடியூப் தான் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு பல்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இல்லைனா ஒரு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாவது நமக்கு வேணும். அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஃபோன் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது, இன்டர்நெட் வந்து டெய்லியும் நம்ம எப்படி இருந்தாலும் நெட் பேக் போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் யூடியூப் வந்து ரெஃபர் பண்ணுறோம். பண்ணும்போது வந்து என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எல்லாத்துக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஒரு வீடியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு 2000 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவை 2800 பேர் பார்த்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வந்து அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வந்து வரல, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. நாங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கவே இல்லை. ரொம்ப நாளாக ஆசை இருந்தது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதப்பெல்லாம் கண்டென்ட் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்காக மண்டையை பிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண உடனே அன்றைக்கி அந்த 2800 பேர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பெருசாக இல்லை, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, என் தங்கச்சி, அக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கம்பல்சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்து எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்கக்கிட்ட கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்க ஆஃப்டர் ஆல் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ண போகிறாங்க, நம்மளை ரெகுலராக வாட்ச் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. அது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும்தான் என்னோட மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இந்த வாட்ச் ஹவர்ஸோ இல்லை எதுவுமே எனக்கு தோணலை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலை வந்து அல்காரிதம் புஷ் பண்ணும் மற்றவங்களுக்கும், அப்போ மற்றவங்க பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினதான். ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருக்கையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், பாப்பாவோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ரொம்ப நேரம் ஆகியும் வியூஸே போகலை. சரின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் பாப்பா க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்து ரசித்தங்காட்டி சரி எல்லாத்துக்கும் இது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அது அந்த அளவுக்கு போகலை. பேசிக்காக பார்க்குற கவுண்ட்ஸ் கூட எனக்கு வரவே இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மியாயிருந்துச்சு. ஒரு 40-50 பேர்த்துக்குள்ளே பார்த்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு திடீர்னு காலையிலேருந்து எடுத்து வச்ச ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து போட்டிருந்தேன். போட்ட உடனே செம என்ன சொல்கிறதுங்க, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. நிறைய சப்ஸ்கிரைபர், அதுக்கு வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதுக்கு வந்துட்டாங்க. அப்போவும் எனக்கு புரியல, இந்த மாதிரி தான் உனக்கு செட் ஆகும், இதுதான் போடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போவும் புரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று ட்ரை பண்ணி போட்டுகிட்டே இருக்கிறேன். அது வந்து ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வளவலன்னு பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டென்ட் வந்து உங்களுக்கு எதுக்கு வந்தீங்களோ அது வந்து கிடைக்காம போயிடும். இது வரைக்கும் வளவலன்னு பேசினதுக்கு சாரி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னோட ஸ்டோரி சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளது வந்து பழைய ஒரு இமெயில் ஐடி இருக்கும். நம்ம ஃபோன் வாங்கியிருக்கிறப்போ இல்லை ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ அதோட பாஸ்வேர்டு மறக்காமல் இருப்போம். சம்டைம்ஸ் அந்த பாஸ்வேர்டு கூட மறந்துருப்போம். அதை யூஸ் பண்ணும்போது அது வந்து 7 இயர்ஸ், 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் அது வந்து பழைய ஐடியா இருந்திருக்கும். ஸோ அது வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோக்கு வந்து அது கூட புஷ் பண்ணுறக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அல்காரிதம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த பாஸ்வேர்டை வந்து ஏதாவது எழுதி கூட வச்சுக்கோங்க.
வச்சுட்டு நீங்க வந்து அதில புதுசா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ஃப்ரெஷ்ஷான அக்கவுண்டா இருக்கும். நீங்க 1 இயர்க்குள்ள நீங்க ஈஸியா வந்து சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல இதுதான் நான் வீடியோ போட போறேன் அப்படிங்கிறதுல கான்ஷியஸா, கன்சிஸ்டன்ட்டா இருங்க. அந்த டைம் வந்து ஒரு வாரம் போட்டோனே ஒர்க் ஆகுமா? இல்ல 2 நாள் போட்டோனே ஒர்க் ஆகுமா? அதாவது நீங்க சொல்றீங்க டைம் வச்சு போட சொல்லி, நான் 10 நாள் டைம் வச்சு போட்டேன். ஆனா வரவே இல்ல எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வராதுங்க. ஒரு 2 மந்த்ஸாவது நீங்க அத கன்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். கன்ஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகுறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன மாரி பண்ண போறேன்? என்னோட வீடியோ எந்த மாரி? அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது விளாக்ஸ் போட போறீங்களா? உங்களோட ரெகுலர் ரொட்டீன்ஸ் போட போறீங்களா? அது இல்லன்னா அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுக்க போறீங்களா? குக்கிங் செய்ய போறீங்களா? அப்படிங்கிறத வந்து ஒரு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபடி தான் ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வீடியோ நீங்க என்ன கன்டென்ட்ட மனசுல வச்சுட்டு போடுறீங்களோ, அதப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா, வீடியோவுக்கு வந்து நெறைய ரெஸ்பான்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. நான் பண்ணுன பெரிய பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஓகே இதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. ஸோ நம்ம வந்து வேற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. ஏன்னா, நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ அதாவது நான் ரெகுலரா என்னோட ரொட்டீன் வீடியோ போடுறேன். நான் இதுதான் குக் பண்றேன். இத்தன மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறத நான் போடுறேன். போட்ட உடனே நான் வேற ஒண்ணு வெயிட் கெயின் ஸ்டார்ட் பண்றேன். வெயிட் கெயின் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நான் அத பத்தி அப்புறம் பேசுறேன். வேற ஏதாவது இது ஒர்க் ஆகலையோ நம்மளுக்கு, சரி வேற ஏதாவது பண்ணுவோன்னு நான் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ அல்காரிதம் வந்து நான் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் இதுதான் அப்படிங்கிறத அது வந்து அனலைஸ் பண்ண முடியாம, நான் போட்டு அத வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ, அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து என்ன கன்டென்ட் போடுறீங்களோ, அது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிச்சு, அதிலோட 60 வீடியோ போட்டுட்டு, நீங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கமெண்ட்டே பண்ணலாம். அதுக்கு நான் ஷூர். உங்களோட கன்டென்ட் நல்லா இருக்கணும். கன்டென்ட் அப்படின்னா, நீங்க போடுற அந்த டைட்டில் வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாரி இருக்கணும் மத்தவங்கள. ஆனா, அதில ஒரு உண்மை இருக்கணும். நான் எப்பவுமே அப்படிதான் போடுவேன். ஒரு சில டைம் வந்து என்னோட வீடியோல நெறைய நல்ல நல்ல கன்டென்ட்டே இருந்தாலும், எனக்கான அந்த டைட்டில் வந்து கரெக்ட்டா அமையாது. அத வந்து நான் பயமுறுத்துற மாரி போட்டோ, இல்லன்னா அத வந்து சேலஞ்சிங் பண்ற மாரி, ஆர்டர் பண்ற மாரி, அந்த மாரி போட எனக்கு மனசு வரல. ஏன்னா, நாம வந்து ஒரு ஜென்யூனான ஒரு இத தான் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கன்டென்ட்டுக்காக அந்த டைட்டில் வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நெறைய டைட்டில் ஒதுக்கியிருக்கிறேன். சாரி மூக்கு புறுபுறுன்ட்டு இருந்தது. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அத எப்படி நம்ம வந்து அவிங்களுக்கு புரியிற மாரி பாசிட்டிவா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா நெறைய நம்ம பார்க்குறோம் டைட்டில்ல, "இப்படி ஆயிருச்சா?" அப்படிங்கிற மாரி. அது கூட கொஞ்சம் சாதாரணமா இருக்கும். எனக்கு அது சொல்லக்கூட வரல. ஒரு மாரி ஷாக்கிங்கா, ஒரு மாரி ஒரு சில பதட்டத்த ஏற்படுத்துற மாரி இருக்கிற மாரி டைட்டில்லாம் போட்டா, ஆனா நல்லா பார்க்கறக்கு அது இன்ட்ரெஸ்ட்டா டச் பண்ணி பார்க்க நல்லா இருக்குது. ஆனா அதுக்குள்ள அந்த அந்த பாயிண்ட் மேல டைட்டில்ல குடுத்திருந்ததுக்கான உள்ள பேஸ் இருக்கான்னு கேட்டா, எனக்கு வந்து அது ஒரு சில வீடியோல இருக்கிறதில்ல. எனக்கு அந்த மாரி போட விருப்பம் இல்ல. ஐ கேட்சியா இருக்குது. நம்ம போட்டு டச் பண்ணி பார்க்குறோம். நம்ம சொன்ன விஷயம் அந்த டைட்டில்ல சொன்ன விஷயம் வந்து உள்ள இல்ல அப்டின்னா, நம்மள கழுவி கழுவி ஊத்துவாங்க. அது மட்டும் இல்லாம, அ அவங்களும் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கும். ஏன்னா, அவங்க ஒண்ணு எதிர்பார்த்து தான் அந்த டைம் வந்து நம்மளுக்காக ஒதுக்குறாங்க, நம்ம வீடியோக்காக. அத வந்து நம்ம குடுக்கல அப்படிங்கும்போது, அத விட மிகப்பெரிய ஒரு பாவம் எதுவுமே கிடையாதுன்னு நான் நெனைப்பேன். ஸோ, அதனால அந்த மாரி ஐ கேட்சியா இருக்கிறத விட, நான் என்ன இருக்கோ அதவே குடுத்து தான் புடிச்சவங்களுக்கு பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டில நான் வீடியோவ எடுத்துட்டு போயிட்டுருந்தேன். ஓகேங்களா? இப்ப வந்து கன்ஸ்டன்ட்டாவும் போட்டாச்சு. டைமிங் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ்டா வந்து என்ன பத்தி போட போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? கீழ வந்து டைட்டில பத்தியும் நம்ம பார்த்துட்டோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட உங்களோட வியூஸ் வந்து எடுத்துக்கல. அதாவது நீங்க வெறும் வீடியோவோட மட்டும் அப்லோட் பண்றீங்கன்னா, முன்னாடி அதில டைட்டில் வந்து எழுதிருங்க. எடிட் பண்ணும்போது ஏதோ ஒரு சைட்ல நீங்க எத பத்தி சொல்ல வரீங்க அப்படிங்கிறத, அது ஒரு 1 செகண்ட் அந்த மாரி அந்த வீடியோல எடிட் பண்ணிட்டு, ரைட் பண்ணிட்டு, அத வந்து தம்ப்நெயிலா செட் பண்ணிக்கோங்க. நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணும்போது மேல ஒரு பென்சில் ஐகான் இருக்கும். அத இது பண்ணி இப்டி நகர்த்தி வச்சுட்டீங்க அப்டின்னா, அந்த டைட்டில் நீங்க வந்து என்ன டைட்டில் குடுத்துருக்கீங்களோ, அந்த நேரம் வச்சுட்டீங்க அப்டின்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி நம்ம நல்ல கன்டென்ட் குடுத்துருக்குறோம். ஆனா வியூஸ் போக மாட்டேங்குது அப்டிங்கும்போது, இந்த மாரி என்ன சொல்ல வரீங்கங்கிறத ஒரு குட்டியா ஒரு ஹிண்ட் மாரி குடுத்து, அவங்கள வந்து கிளிக் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாத்துக்கும் வந்து சடனா வந்து ஒரு ஒரு சில வீடியோக்கு வந்து நம்மளுக்கே தெரியாது அது
எப்படி இதாகுதுன்னு சொல்லி அவ்வளோ நல்லா வந்து அதுக்கு ரீச் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை கூட நம்ம அனலைஸ் பண்ணிக்க மாட்டோம். இந்த மாரி கன்டென்ட் தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீடியோ வந்து ரீச் ஆயிருக்கு இல்லைங்களா? நீங்க 1 வீக் அண்ட் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் செக் பண்ணுங்க. நம்மளுல வந்து எதுல வந்து வியூஸ் வந்து நெறைய போயிருக்கு. எந்த மாரி வந்து விரும்புறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க உங்கள வந்து உங்க கன்டென்ட்ட மாத்திக்கோங்க. ஏன்னா, நான் ஒரு வீடியோவே போட்டுட்டு இருக்கேன். அது எனக்கு ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. திடீர்னு விளாக் போட்டுட்டு இருக்கீங்க. சின்ன ஒரு குக்கிங் டிப்ஸ் போட்டிருப்பீங்க. அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸா இருக்கும். நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து குக்கிங் தான் ஒர்க் ஆகுது. அதுதான் வந்து நம்மளோட டோன் வந்து அவங்களுக்கு அதுதான் புடிச்சிருக்குது. நம்மள வந்து அந்த மாரி பார்க்கறக்கு தான் எங்களுக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த மாரி கன்டென்ட்ட கூட நீங்க எடுத்துட்டு போலாம். ஸோ இந்த மாரி கன்ஸ்டன்ட்டா டைமிங்கு, கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலு அ நமக்கு என்ன புடிக்குதோ அத பண்ணுங்க. அப்படி இல்ல, உங்களோட வீடியோக்கு நெறைய ரெஸ்பான்ஸ் இருக்கிற வீடியோ எதுன்னு பார்த்து, அந்த மாரி வந்து கன்டென்ட் போடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுல ஒரு ஒரு இது இருக்கு. நம்ம ஃபோன்ல வீடியோ எடுக்கிறோம். ஆர்வ கோளாறுல வீடியோ எடுக்கிறோங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து வந்துருவோம். அந்த வீடியோல இருக்கிற ஃபோன்ல இருக்கிற அந்த கேமராவ கூட தொடைக்கிறது இல்ல. நல்லா தொடச்சு டெய்லி ஒவ்வொரு டைம் வீடியோ எடுக்கும்போதும் நல்லா தொடச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஒரு ப்ரொஃபஷன் வந்து நம்ம சம்பாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். யாரும் இத வந்து இல்லன்னு சொல்லவே முடியாது. என்னதான் நான் வந்து மக்கள என்டர்டெயின்மென்ட் பண்றேன், இல்லன்னா எல்லாத்தையும் என்கரேஜ்டா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி எல்லாம் கிடையவே கிடையாது. அது ஒரு சைடு இருந்தாலும், மெயின் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு இன்கம்க்காக தான் வந்து இந்த யூடியூப் தேடி வரோம். ஸோ அப்படி வரும்போது, நம்ம வந்து அதுக்கான ஒரு ஒரு வேல்யூபிளான ஹார்ட் ஒர்க்க நம்ம குடுக்குறோம். ஹார்ட் ஒர்க் இல்லனாலும் ஹேப்பியா அதில ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஐய்யய்யோ! இன்னைக்கு வீடியோ போடணும். நேத்து வீடியோவே நல்லாவே போகல. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறக்கே எனக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கவே இருக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்க அப்படின்னா தான் அதுவும் வந்து பாசிட்டிவா வரும். நீங்க வந்து நெகட்டிவா அத வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது நெகட்டிவா தான் இருக்கும். பெருசா மூவே ஆகாது. ஸோ கேமராவ நல்லா தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன சொல்றேன்னா, டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. சும்மா நீங்களே எங்க வச்சா நல்லா இருக்குமோ, அங்க வச்சு வச்சு பாருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இது வந்து கரெக்ட்டான, பெர்ஃபெக்ட்டான பிளேஸ் இருக்கு. இது மாரி கரெக்ட்டா நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது ஒரு செட் ஆஃப் ஆங்கிள் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதே இடத்துல வச்சு ஒவ்வொரு வீடியோவும் எடுத்துட்டே இருந்தோம் அப்டின்னா, பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிரும். மேபி வந்து நம்ம வேற கன்டென்ட் குடுக்குறோம். கன்டென்ட் தான் நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, பெருசா வீடியோக்கு வந்து நம்ம அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டியதில்ல அப்படிங்கிறத தாண்டி, அதுக்கும் ஓரளவுக்கு வந்து நம்ம குடுக்கணும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அவங்க பேர் ஐடி பேர் லியோ சம்திங் எனக்கு அது ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருக்கு. அத எனக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. அது எனக்கு வரமாட்டேங்குது. ஓகே. அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "எவ்வளோ ஷார்ட் டைம்ல இவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க?" அந்த சிஸ்டரோட வீடியோ கன்டென்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா கேமரா குவாலிட்டி, வைக்கிற ஆங்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். லைட்டிங் வந்து கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ லைட்டிங்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம ஏன்னா அதில ஒரு இன்கம் வந்தா நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? அதுக்காக வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் இன்னும் பெட்டரா இருக்கும். எனக்கு புரியும். அதுக்காக ஏதோ இப்போ வந்து இன்கமே வராத ஒண்ணுக்காக இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா? இல்ல எக்ஸ்பென்ஸ் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டா, மேபி ஒரு லைட் அந்த மாரி கூட நீங்க பண்ணிக்கோங்க. அதிகமா எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு 500க்குள்ள உங்க யூடியூப்க்காக என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா இப்பலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கிறத எல்லாரும் விரும்புறாங்க. இத்தன நாள் வெளிய இருந்துச்சு. வீடியோக்காக கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு கவர்ச்சிக்காக மட்டுமே தான் இது. அதுக்காக தான். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தியா போன மாரி ஃபீலா இருக்கு. எனக்கே ரொம்ப கொய கொயன்னு பேசிட்டு இருந்துட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இன்னும் நெறைய நெறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம். தேங்க் யூ.